நைஜீரியாவில் 48 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. கடந்த நவம்பர் 24 மற்றும் டிசம்பர் 1க்கு இடைப்பட்ட காலங்களில் நைஜீரியாவின் பென்யூ மாநிலத்தில் 48 கிறிஸ்தவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. டிசம்பர் 1 அன்று ஆசேஜ் கிராமத்தில் தேவாலயத்திற்கு செல்லும் வழியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 18 கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டனர். அதற்கு முன்னர் லோகோ மற்றும் காட்சினா ஆலா மாவட்டங்களில் 30 பேர் கொல்லப்பட்டனர். ஆயுதம் ஏந்தியவர்கள் துப்பாக்கிகள் மற்றும் வாள்களை கொண்டு தாக்கியதோடு வயல்வெளிகளில் உள்ள பயிர்களையும் அளித்துள்ளனர். இதில் ஏறக்குறைய 37 பேர் காயமடைந்தனர். அருகிலுள்ள தராபா மாநிலத்தில் டிசம்பர் 6 அன்று அடையாளம் தெரியாத சில நபர்கள் அங்குள்ள பாஸ்டர் கிளமெண்ட் ஆண்டனி மற்றும் மாணவி டிடி எட்வர்டை தாக்கியதில் அவர்கள் இருவரும் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளது. தீவிரவாதிகள் இதில் செயல்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது. இது நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் தொடர் வன்முறையை வெளிப்படுத்துகிறது. ஓபன் டோர்ஸ் 2024 அறிக்கையின்படி நைஜீரிய நாடு கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொல்லப்படுகிற நாடாக உள்ளது. கடந்த ஆண்டில் 4100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கொல்லப்பட்டுள்ளனர். புலானி இனத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதிகளை கையகப்படுத்த திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதாக கருதப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். உங்களின் ஜெப நேரங்களில் இவர்களுக்காக ஜெபியுங்கள். நன்றி.